ஹாய் ஆல், இன்னைக்கு அம்மு ஸ்வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம் அல்வா. நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் 1 கப் பாதாம் சேர்த்துட்டு ஒரு 1 hour சோக் பண்ண விட்டுருங்க. 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக தோல் வந்துடும். இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா ஃப்ரை ஆனோடனே இப்போ அரைச்சி வச்ச பாதாமை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு 1 கப் பாதாமுக்கு 2 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மில்க் ஆட் பண்ணோன்னே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். இன்றைக்கி என்னோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதுக்கு செலிப்ரேஷனாக நம்ம பாதாம் அல்வா தான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே 1 year ஆகிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணுறதுல. இப்போது தேவையான அளவு கீ ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பாதாம் அல்வா ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.